வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்திய அரசியல் சாசனத்தின் 75வது ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதம். இந்தியாவுக்கு இது மிகவும் பெருமையான தருணம். விரைவில் நம் நாடு உலகின் மிகப்பெரிய 3வது பொருளாதாரமாக மாறும். இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் கட்சி தடுத்து வந்தது. காங்கிரஸை ஆட்சியில் இருந்து அகற்றிய பிறகுதான் ஓபிசி இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்தது. அரசமைப்பை மாற்ற வேண்டும் என்றவர் நேரு. அரசியலமைப்பை தவறாக பயன்படுத்தி நெருக்கடி நிலையை அமல்படுத்தியவர் இந்திரா காந்தி. நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. காங்கிரஸ் டாக்டர் அம்பேத்கரை அவமதித்தது. அரசியல் சட்டத்தை அழிக்க முயன்றது. நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய மந்திரி கிரண் ரிஜிஜு தாக்கு. இந்து மகாசபை தலைவர் சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு லக்னோ நீதிமன்றம் சம்மன். ஜனவரி 10ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. மழைநீர் வடிந்த பின் பயிர்கள் சேதம் குறித்து கணக்கெடுப்பு தொடங்கும். அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டி. தமிழ்நாட்டுக்கு விற்பனைக்கு வரும் சூரத் புடவைகளை தடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் திடீர் கோரிக்கை. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. முக்காணி ஆற்று பாலத்தை தொட்டி செல்லும் வெள்ளம். போக்குவரத்து நிறுத்தம். திருத்தணி முருகன் கோவில் கடைகளில் காலாவதி தேதி குறிப்பிடாத பஞ்சாமிர்த பாட்டில்களை பறிமுதல் செய்து கோவில் இணை ஆணையர் ரமணி நடவடிக்கை. 20 கிலோவுக்கும் அதிகமான பஞ்சாமிர்தத்தை பறிமுதல் செய்து குப்பை தொட்டியில் வீசினார். நீலகிரி, கோவை, தென்காசி உள்பட 6 மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். மயிலாடுதுறை நண்டல் ஆற்றில் உடைப்பு. நல்லாடை, அரசூர், கொத்தங்குடி, விளாகம் ஊராட்சி பகுதிகளில் 2500 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கின. முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து அவதூறு. அதிமுக மகளிர் அணி நிர்வாகி அமிதா ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து 120 நாட்களுக்கு 120 கன அடி வீதம் பாசனத்திற்கு நீர் வழங்க உத்தரவு. நீரை அமைச்சர் சி.வே. கணேசன் திறந்து வைத்தார். சென்னை புழல் மத்திய சிறையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மர்ம நபர் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு மிரட்டல். மாநகர போலீசார் விசாரணை. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நீதிமன்றம் சென்றால் அது செல்லுபடி ஆகாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவிற்கு சாத்தியமல்ல. புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கொடுக்கல் வாங்கல் முன்விரோதத்தால் ஒருவர் வெட்டி கொலை. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே சேதமடைந்த தொகுப்பு வீடுகளை சீரமைக்க கோரி பொதுமக்கள் தலையில் அடித்து நூதன முறையில் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதியை குறைத்துவிட்டது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு.
திருவண்ணாமலையில் உழவர் மாநாடு நடைபெறும் மாநாட்டு திடலை பார்வையிட்டார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். பொய் வழக்கு போடும் போலீசார் மீது வழக்கு தொடர அரசு அனுமதி தேவையில்லை. உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 27ஆம் தேதி சேலத்தில் ஆர்ப்பாட்டம். தர்மபுரியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியம் பேட்டி. இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் தடுத்து வந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அகற்றிய பிறகுதான் ஓபிசி இடஒதுக்கீடு இது வேண்டாமா? மதுரவாயல் அருகே கூவம் தரைப்பாலம் வெள்ளத்தில் காருடன் சிக்கியவரை பத்திரமாக மீட்ட போலீசார். வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். இன்றே அரசை கலைத்துவிட்டு நாடு முழுவதும் மீண்டும் தேர்தல் நடத்த தயாரா? பிரதமர் மோடிக்கு அகிலேஷ் யாதவ் கேள்வி. இரண்டு அதிகாரங்க மையங்கள் அழிவுக்கானது. காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க முதலமைச்சர் உமர் அப்துல்லா வலியுறுத்தல். பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு திடீர் உடல்நலக் குறைவு. தனியார் மருத்துவமனையில் அனுமதி. தமிழகம் திரும்பிய சத்குருவிற்கு பிரம்மாண்ட வரவேற்பு. கோவை விமான நிலையம் முதல் ஈஷா வரை ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 500 ஏக்கரில் விதைக்கப்பட்ட பயிர்கள் அழுகி சேதம். அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தர்மபுரி மாவட்டம் செழிக்க காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். பாமக மூத்த தலைவர் ஜி.கே. மணி கோரிக்கை. பாபநாசம் அருகே கருப்பூர் கிராம மக்களுக்கு பி.ஆர். அம்பேத்கர் ரத்த சேவை மையம் சார்பில் உணவு வழங்கும் நிகழ்ச்சி. டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பி.வி. சிந்து நிச்சயதார்த்தம். ஐடி நிறுவன செயல் இயக்குனர் வெங்கட தத்தா சாயுடன் வருகிற 22ஆம் தேதி உதய்பூரில் திருமணம். இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் விரும்பவில்லை. நாடாளுமன்றத்தில் எம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் ஒவைசி குற்றச்சாட்டு. புழல் ஏரியில் நீர் திறப்பு. மாதவரம் வடபெரும்பாக்கம் சாலையில் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேங்கியது தண்ணீர். கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு. ஊட்டி மலை ரயில் சேவை மேலும் 3 நாட்களுக்கு ரத்து. தென்னக ரயில்வே தகவல். கடலூர் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு பகுதியில் முதலை. பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை. கிறிஸ்துமஸ் விழா 1000 குழந்தைகளுக்கு பால் தினகரன் புத்தாடை பரிசு. ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்கியுள்ள காதல் என்பது பொதுவுடைமை படம் அடுத்த ஆண்டு காதலர் தினத்தன்று வெளியாகும் என படக்குழுவினர் அறிவிப்பு. நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படம் வெளியாகி 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி படப்பிடிப்பில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்தார் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். இளமை தோற்றத்தில் ஈர்க்கும் அஜித். குட் பேட் கிளி படப்பிடிப்பில் புதிய தோற்றம். புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்கள் உற்சாகம்.
கோவை மருதமலை முருகன் கோவிலில் நடிகை திரிஷா சாமி தரிசனம். உலக செஸ் சாம்பியன் குகேஷ் நாளை விமானம் மூலம் சென்னை வருகை. உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டம். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் ஜூனியர் ஆசிய ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா சீனா இன்று மோதல். ஓபன் AI முறைகேட்டை வெளி உலகிற்கு தெரிவித்த அமெரிக்க இந்தியர் சுச்சிர் பாலாஜி திடீர் மரணம். அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக அதிர்ச்சி தகவல். காசா நகரம் மீது இஸ்ரேல் மீண்டும் விமான தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உட்பட 17 பேர் பரிதாப பலி. அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவை தாக்குவது முட்டாள்தனமான திட்டம். அமெரிக்க அதிபராக பதவியேற்கவுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.